தூய்மையற்ற நகரங்கள் பட்டியல்ல மதுரை தான் முதலிடம் பிடிச்சிருக்குதுன்னு இதுதான் திராவிட மாடலோட சாதனையான நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியிருக்காரு. இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில 5000 ஆண்டுகளுக்கும் மேலான பழம்பெரும் வாய்ந்த தொன்தமிழ் நகரமான மதுரை மாநகரம் இந்தியாவுடைய தூய்மையற்ற நகரங்கள்ல முதலிடம் பிடிச்சிருப்பது அதிர்ச்சி அளிக்குதுன்னு குறிப்பிட்டிருக்காரு. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்து பாண்டிய மன்னர்கள் கட்டி காத்த கோவில் மாநகரம் மதுரை திராவிட மாடல் ஆட்சியில குப்பை நகரமா மாறி நிக்கிறது தான் வரலாறு பெருங்கொடுமைன்னு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. மத்திய அரசோட வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகம் வெளியிட்ட தூய்மை ஆய்வு 2025 அறிக்கையின்படி அசுத்தமான நகரங்கள்ல மதுரை முதலிடத்தையும் தலைநகர் சென்னை 3வது இடத்தையும் பிடிச்சிருக்கு. சிங்கார சென்னைன்னு சொல்லி சொல்லி 60 ஆண்டுகளா திராவிட மாடல் ஆட்சியில நீர்நிலைகளை அழித்து சுற்றுச்சூழலை சீர்கெடுத்து வாழ தகுதியே இல்லாத நகரமா சென்னையை மாற்றி இருக்கிறதா சீமான் குற்றம் சாட்டியிருக்காரு. சென்னை மட்டும் இல்லாம கோவை, திருச்சி, சேலம், திருப்பூர், தூத்துக்குடி, தஞ்சாவூர், திருநெல்வேலி, வேலூர் உள்ளிட்ட தமிழ்நாட்டுடைய அனைத்து 2ஆம் நிலை நகரங்களும் கழிவு நீராலையும் குப்பைகளாலையும் நிரம்பி தமிழ்நாடே குப்பமேடா காட்சியளிக்குதுன்னு சீமான் மிக கடுமையா விமர்சித்திருக்காரு.